ஹலோ வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லோருமே சமய காலத்துல நிறைய டாக்ஸி புக் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு டாக்ஸி இறங்கிருக்கு. அதை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி எங்களுடைய சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வந்து வீடியோ பார்க்கலாம். பொதுவாக நீங்க ஊபர் டாக்ஸி புக் பண்ணிருப்பீங்க, ஓலா டாக்ஸி புக் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி டாக்ஸி அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்ல நீங்க பயணிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, இப்போ புதுசா ஒரு டாக்ஸி வந்துருக்குது. அதோட பேர் பாத்தீங்கன்னா இன் டிரைவர் டாக்ஸி. இந்த டாக்ஸி பாத்தீங்கன்னா அமெரிக்கால கண்டுபிடிச்சப்பட்டது. அமெரிக்காவில் இது வந்து ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா டாம்ஸ்கி என்பவர் 2013 கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்துட்டு 45 கண்ட்ரியில இயங்கிட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்துட்டு இருக்குது. சென்னையில வந்து ஒரு 1-2 மாசமா இது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. டிரைவரா நான் இந்த ஆப்பை நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய பைக்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நல்ல விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஆப் தான் இருக்கும். இதை பேசஞ்சர் மோட் ஒன்று இருக்குது, டிரைவர் மோட் இருக்குது. நம்ம மாத்திக்கலாம். ஒரே ஆப்ல தான் நம்ம புக் பண்றதும் நம்ம டிரைவர் வந்துட்டு அக்செப்ட் பண்றதும் ஒரே மோட தான் வச்சிருக்கோம். ஒரே ஆப்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த டாக்ஸியில மற்ற டாக்ஸியில இல்லாத ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, பேரம் பேசி நீங்க ட்ரிப் எடுப்பீங்க. இப்போ ஆட்டோக்காரன்ட்ட போய் 150 வருமா சார், 170 வருமா சார், 150 வருமானம் இல்ல மேடம் இதுக்கு 170 தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பேரம் ஆன்லைன்ல பேசி எடுக்கலாம். உங்க கிலோமீட்டருக்கு தகுந்த உங்க ரேட்டை நீங்களே பிக்ஸ் பண்ண போறீங்க. 150ன்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க டிரைவரை ஃபைன் பண்ண போறீங்க. அந்த டிரைவர் இன்கேஸ் அக்செப்ட் பண்ணா 150க்கு அக்செப்ட் பண்ணா அந்த ரைடை தாராளமா 150க்கு எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா டிரைவர் 170 கொடுங்கன்னு ஆன்லைன்ல போடுவாரு. அதை நீங்க 170 அக்செப்ட் ஸ்பயர்னு போட்டு நீங்க கிளிக் பண்ணா அந்த ரைடை 170க்கு எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி பேரம் பேசி இந்த ட்ரிப்பை உங்களுக்கு எடுக்கலாம். இதுல உங்களுக்கு லாபம் பாத்தீங்கன்னா, இந்த டாக்ஸி வருகிற ஒரு 6 மாசத்துக்கு டிரைவர்களுக்கு எந்த ஒரு கமிஷனும் இல்லாம டைரக்ட் பேமெண்ட் டிரைவருக்கு போற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. வரக்கூடிய அது ஒரு ரொம்ப பிரபலம் ஆச்சுன்னா இது வந்துட்டு மற்ற ஓலா ஊபர் மாதிரியும் இயங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு டிரைவர்களுக்கு எல்லாம் குசியா ஒரு வித்தவுட் கமிஷன்லையும் கஸ்டமருக்கு ரைடருக்கு எல்லாமே கம்மியான ஃபேர்லையும் போறது ஒரு பெஸ்ட் டாக்ஸி இன் டிரைவர் டாக்ஸி. அதோடைய ஒரு சுருக்க வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி புக் பண்றதுன்னு, அதை எப்படி அக்செப்ட் பண்றதுன்னு ஒரு சின்ன கிளிப் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இன் டிரைவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து டிரைவர் மோடில் இருக்குது. என்னுடைய டிரைவர் மோடில் இருக்கிறதுனால இதில் ட்ரிப்ஸோட பேஸ் உங்களுக்கு காமிச்சிருக்குது. இப்போ நான் அதை மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த 3 லைன் டாப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாற்றும்போது என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. கீழே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் மோட் இருக்குது. இந்த பேசஞ்சர் மோடை கிளிக் பண்ணால் உங்களுக்கு புக் பண்ணுறது எப்படி, கஸ்டமர் நீங்கள் எப்படி ஆப்பை புக் பண்ணலாம் அந்த பேஜ் வந்துடும். இதில் ரைடு ஏசி இருக்குது, சாதா ரைடு இருக்குது, இன்டர் சிட்டி இருக்குது. வெளி ஸ்டேட்டுக்கு போகிறது இன்டர் சிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிட்டி டாக்ஸியை புக் பண்ணுறதுக்கு இதில் டெஸ்டினேஷனில் உங்கள் டெஸ்டினேஷன் போட்டுக்குங்க. பொதுவாக இப்போ நம்ம ஒரு டி நகருக்கு போடுறோம். ஜஸ்ட் டி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளிக் பண்ணி நான் காமிச்சு தரேன் எப்படின்னு. கிளிக் பண்ண உடனே இப்போ உங்கள் ஆஃபர் யுவர் ஃபேர் போட்டிருக்கு. அதில் டி நகருக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கிலோமீட்டருக்கு தகுந்த வர மற்ற டாக்ஸிலேருந்து எவ்வளோ கொடுப்பீங்களோ மினிமமான சார்ஜை நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நீங்களே டைப் பண்ணணும் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. அதுதான் அதில் ஒரு 350. இப்போ நான் மேடவாக்கத்தில் இருக்கிறேன்னா நான் ஒரு 350 போடுறேன். டி நகருக்கு ஒர்த்தான ஃபேர்னால் நீங்களே 350 கொடுத்து ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிவிட்டு டிரைவரை சர்ச் பண்ணணும். முதல்ல இப்போ அதில் 350 போட்டாச்சுல்ல. இப்போ ஃபைண்ட் ஏ டிரைவர், இப்படி தான் இதை புக் பண்ணணும். ஃபைண்ட் ஏ டிரைவர் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு 350க்கு யாராச்சும் வருவாங்களா, நீங்கள் 350 போட்டிருக்கீங்க, வருவாங்களான்னு நீங்கள் சர்ச் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்தா உடனே வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு அதிகமாக கூட அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வெளியே போயிடலாம். இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா வேறு டிரைவர் வந்துடுவார். அதனால தான் கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே போகிறேன். அதில் ஒரு 5 டிரைவர்களுக்கு டைரெக்டாகவே போயிடும். இதில் கம்மியான ஃபேருக்கு யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் உங்கள் ரைடு கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குது. அது கம்மியான ஃபேரில் யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த டிரைவருக்கு தான் இந்த ட்ரிப்பு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக கம்மியான ஃபேருக்கு ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு இந்த இன் டிரைவர் டாக்ஸி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ இன்னும் வந்துட்டு இருக்குது. மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.